பாடியஸ்டர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம முத்துவேலுக்கு ஃபோன் பண்ணி கதறி இருந்துட்டு நாளைக்கு காலையில் 8 மணிக்கு தெருமுனைக்கு வந்துடுங்க, நான் உங்களை அங்கே பிக்கப் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கேருந்து 2 பேரும் ஒன்றா போக முடியாதில்ல, அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கதிர் சொல்லிகிட்ருக்காங்க. என்னால் உனக்கு எந்த வேலையும் நிற்க வேண்டாம், நீ உன்னோட வேலையை பாரு அப்படின்னு நான் மட்டும் தனியாக போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி ஒரு நிலைமையில் நான் எப்படி உங்களை தனியாக விட்டுட்டு போக முடியும்? அதனால தான் நான் சொல்கிறேன், நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே நம்ம முத்துவேல் இருந்துட்டு, இல்லை இது ராஜுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுறது, நான் ராஜுக்கு கூட இந்த விஷயத்த நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது என் பொண்ணுக்கோ என் பொண்டாட்டிக்கோ இல்லை என் தம்பிக்கோ இல்லை வேறு யாருக்காவது தெரிஞ்சாலையும் அவங்க என்னை பற்றியே நினச்சி ரொம்பவே கவலைப்படுவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இங்கே பாருங்கள், யாருக்குமே தெரியாது, உங்களை சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட உங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு நிரூபித்து உங்களை திரும்பவும் வீட்டுக்கு சந்தோஷமாக கூட்டிகிட்டு வரதான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அடுத்த நாள் காலையில் நம்ம முத்துவேலை கூட்டிகிட்டு போகிறதுக்காக ராஜுக்கிட்ட இன்றைக்கி நீ தனியாக தான் போயிட்டு வரணும், பத்திரமா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் ஒரு சவாரிக்காக நான் திருச்சி வரைக்கும் போக வேண்டியதாக இருக்குது, அவர் என் கூட வந்தால் மட்டும்தான் சேஃபாக ஃபீல் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு முத்துவேலை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கோமதி அந்த வழியாக வந்துட்டுருக்கிறவங்க, என்ன இது கதிர் என் அண்ணன் கூட போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.